Hello guys, welcome back to my channel. And ட்ரிப்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் லாங் ட்ரிப் போய் ரொம்ப நாளாகவே ஆச்சு. நாங்கள் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் மதுரைக்கு போகிறோம். மதுரையில் வந்து அழகர் ஆற்றுல இறங்குவார்ல, அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவலிங்ஸ்லாம் கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து டெல்லியிலேருந்து மங்கோல்புரியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் போகிறோம். ஸ்டேஷன் எங்கள் நிசாமுதீன் ஸ்டேஷன் தான் போகிறோம். அங்கே தான் ட்ரெயின் இருக்குது அண்ட் ரீச் பண்ணியாச்சு ஸ்டேஷனுக்கு. பார்த்திங்கன்னா பாட்டி, நாங்கள், அப்புறம் என் கசின் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ட்ரெயினில். ஆஃப்டர் 2 years ட்ரெயினில் போக ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயினில் அந்த சத்தம், அந்த ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் சத்தம்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் போனோம் நாங்கள். அண்ட் இது தாங்க இது எங்களோட ட்ரெயின். ஆக்சுவலி இது திருக்குறள்னு நினைக்கிறேன். எஸ், திருக்குறள் தான் இந்த ட்ரெயின். ஸோ மார்னிங் 5:30க்கு இருந்துச்சு ட்ரெயின். ஸோ இது எங்கள் சீட்டை நாங்கள் எல்லாம் வந்து செட்டில் ஆயாச்சு சீட்டில். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆயாச்சு, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயின் கிளம்பிடும். ஸோ ஆக்சுவலி எல்லாம் வந்து சீட் ஆயாச்சு. அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா உள்ள, அதாவது ஜாசி போபால்குள்ளே போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும், மவுண்டன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். அதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் வெளியில் அந்த டோர் பக்கத்தில் நின்று பார்க்க இன்னமும் சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவோட ட்ரீஸ், அதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சத்தம் பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக கேட்குதுன்னு. ட்ரெயினில் போகணுன்னாலே ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா சென்னை வந்தாச்சு. ஆக்சுவலி சென்னை ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எல்லாம் பிஸியாக இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெரினா வந்திருக்கோம் நாங்கள், சென்னை மெரினா. பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப கொளுத்துது சென்னையில். ஃபர்ஸ்ட் டைம் இதில் பார்க்குறோம். அண்டு பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைட்லாம் இருக்குது, ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி மார்னிங் டைம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை பீச் பார்க்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பார்க்கும்போதே எக்ஸைட்டாக இருந்துச்சு, அந்த ஓஷனை போய் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இங்கே. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. எஸ், ஐ திங்க் சண்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் க்ரௌட் வந்து ஓவராக இருந்துச்சு க்ரௌடும். ஸோ ஆக்சுவலி கிட்ட வந்தாச்சு. அந்த அலைகள்லாம் பார்க்கும்போதே அப்படியே பயமாகவும் இருந்துச்சு, ஆனால் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து நம்ம ஓஷன்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலாக இருந்துச்சு பார்க்கும்போதே. அண்ட் பார்த்திங்கன்னா க்ரௌட் ஓவராக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் போய் ஒரு 2 ஸ்விம்மிங் மீட்டர் போட்டு அப்படியே வந்தாச்சு வெளியில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் தண்ணி தான் வாயில் போயிடுச்சு, உப்பு தண்ணி. சென்னை வெயிலில் போய் இதில் குளித்தா தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சுல, அங்கே போய் கார்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு மதுரைக்கு. ஸோ நாளைக்கு தான் மதுரை ட்ரெயின். ஸோ கிளம்பியாச்சு. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மதுரையோட தேரோட்டத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, கூட்டம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆக்சுவலி பாட்டி தான் சொன்னாங்க இதெல்லாம் நடக்கும். ஏன்னா பாட்டி வந்து மதுரையில் இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட், அதனால் அவங்க இதெல்லாம் பார்த்தனால இப்போ எங்களுக்கு காட்டுறாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து. ஸோ அதனால் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளோ ஃபெஸ்டிவல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ கூட்டமும் அவ்வளோ நிறையா தான் இருந்துச்சு, போக கூட இடமே இல்லை. அண்டு யானைலாம் வந்துருந்துச்சு, யானைலாம் பார்த்தோம், ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா மியூசிக், இந்த ட்ரம்ஸ் எல்லாமே எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஒரு திருவிழாவை. ப்ளஸ் எல்லாருமே வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. நிறைய சிவன், பார்வதி, முருகர், அப்புறம் இன்னும் நிறைய வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, பாட்டிக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். அண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா, நிற்க கூட இடமே இல்லை. நாங்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டோம், நல்ல வேலை. ஆனால் பார்த்திங்கன்னா தேர் அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. 2 தேருமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால இன்னுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தேரெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மதுரை வந்து எங்களுக்கு புதுசு இல்லை, பழசு தான். எப்படின்னா ஆச்சி தாத்தா எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் இப்போ டெல்லிக்கு வந்து ஒரு 30-40 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே நடக்கிற இந்த திருவிழாவை பார்க்க நாங்கள் இந்த வருஷம் போயிருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்துச்சு, நாங்கள் பார்க்க போயிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு திருவிழா, ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்க்கவே இப்போ ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேர் பார்த்திங்கன்னா எப்படி போகுது, அது சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. அண்ட் பார்த்திங்கன்னா மதுரையிலே இதுதான் ரொம்ப பெரிய திருவிழா. அண்டு இதுதான் ரொம்ப
முக்கியமாக கொண்டாடுவாங்கன்னு சொன்னாங்க அங்கே கேட்டதில். ஸோ இன்னொரு தேரும் வந்துருச்சு. இது வந்து அதை விட ரொம்ப பெரிய தேர். ஆக்சுவலி இது நாங்கள் அப்படியே மேலே அண்ணாந்து தான் பார்க்க வேண்டியிருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதோட டாப்பே. ஸோ 7 hours முன்னாடி இருந்துச்சு. ஐ திங்க் 7 hours இல்லை 5 hours இருந்துச்சு. எஸ் 5 hours இருக்குது அதில். தேர்லாம் அழகாக பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் காலையில் தேர்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மூவி ஏதாவது போகலாமான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ தான் கில்லி வேறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் கில்லி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அண்ட் ஐ லைக் திஸ் மூவி. ஸோ அதனால் என்ன பண்ணோம், உடனே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்க தேட்டரே போயாச்சு. ஆட்டோவில் தான் போனோம். அங்கே போய் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி மதுரை ஸ்டேஷன் போயாச்சு. அங்கேருந்து எங்கள் லக்கேஜ்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் இங்கே மதுரை கோயில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மன் கோயில், அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா நைட் ஏதோ விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போவும் ஏதோ எதிர் சேர்வேன்னு சொல்கிறாங்க, அது பார்த்தோம். ஸோ அதுக்கும் கூட்டம் நிறையா இருந்துச்சு வந்து பார்க்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம். ஸோ ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. கோயிலை சுற்றி நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்போ தான் இந்த எதிர் சேர்வை நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லைட்னிங் போட்டு எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கவே. அண்ட் அதை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எக்ஸாக்டாக நான் ஒரு சின்ன வயசில் நான் பார்த்தது. எஸ், நான் சின்ன வயசில் பார்த்தேன் மீனாட்சி அம்மன் கோயில். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் உள்ளார போகலை, சில விஷயங்கள்னால நாங்கள் உள்ளே போகலை. ஸோ வெளியே இருந்து சுற்றி பார்த்துட்டோம். அண்ட் பார்த்தா வெளியவே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அந்த எதிர் சேர்வெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நான் ஒன்று தாங்க சொல்வேன், இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கே தெரியல, தம்பி வந்து ஸ்லோ மோஷனில் போட்டு சும்மா எடுத்துட்டேன் அப்படியே ஜாலிக்காண்டி. பட் இதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது நாங்கள் அப்படியே வாக் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்ட்ரீட்ஸில் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தா தம்பி எடுத்து வச்சுருந்தான் ஸ்லோ மோஷனில். அண்ட் இதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக லைட்னிங் போட்டு அவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு. அண்டு ஒரு கடைகள்லையுமே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கடையில் எதாவது வாங்கணுன்னே இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டெம்டிங்காக இருந்துச்சு கடையெல்லாம் பார்க்கும்போதே எதாவது வாங்கணும் போல். ஸோ வாங்கிட்டும் வந்தோம் ஆக்சுவலி சொல்லணும்னா. அண்டு இதுதான் எங்கள் ஃபேமிலி. பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டு இருந்தோம். இவன் ஸ்லோ மோஷனில் எடுத்துட்டா தம்பி. ஸோ நல்லாவே இருந்துச்சு. இதுவும் ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு வந்தோமோ அது நடக்க போகுது. அதாவது நம்ம காலையிலேயே ஒரு 4 மணி இருக்கும், ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. அப்படியே இங்கே அந்த பாலம் இருக்குல்ல, மதுரை பாலம், அங்கே வந்தாச்சு. ஏன்னா அங்கே தான் அழகாக ராத்தில் இறங்குவாருன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்தாச்சு. ஆட்டோவில் காலையில் 4 மணிக்கு எல்லாம் ரெடியாகி இங்கே வந்தாச்சு. ஸோ பார்த்தா நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே டார்க் மோடில் இருந்துச்சு. எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நிறைய கூட்டம் இருந்துச்சு. பார்த்தா அங்கே பக்கத்தில் போக முடியலை, ஏன்னா எல்லாம் மொதவே போயிட்டாங்க. அப்புறம் நம்ம போனால் திருப்பி கூட்டத்தில் மாட்டிக்கிறோன்னு சொல்லி நாங்கள் அங்கே வரைக்கும் போகலை. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த பாலத்தை நின்னே பார்த்துட்டோம். சூப்பராக தெரிஞ்சிச்சு. பட் என்ன சொன்னால் அந்த தலைகள், மனித தலைகள் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. சின்னதாக அப்படியே எறும்பு மாதிரி தெரிஞ்சிச்சு. வேறு எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. அந்த தண்ணி, அந்த கூட்டம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. வேறு எதுவும் பார்க்க முடியல. அப்புறம் கொஞ்சமாக சன் வர ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. அந்த ஸ்கை, அந்த இடமே ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போதே. அண்ட் பார்த்தீங்கன்னா கூட்டம் கலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சமாக பார்த்தா அங்கே அழகர்லாம் ஆற்றுல இறங்கிட்டாருன்னு சொன்னாங்க. பட் இங்கேருந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அங்கே பார்த்தா. பட் சொல்கிறத வச்சு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அவங்க சொன்னாங்க எல்லாம் ஆற்றுல இறங்கிட்டாங்கன்னு. ஸோ க்ரௌட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் நாங்கள் அப்படியே கூட்டமாக அப்படியே நடந்து வந்து கிளம்பியாச்சு. அந்த பாலத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கியாச்சு நாங்கள் எல்லாருமே. பட் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே அந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு.
அண்ட் கைஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி எங்கள் வில்லேஜ் வந்து காரைக்குடின்னு ஒரு இடத்துல இருக்குது. எஸ், காரைக்குடியில் தான் இருக்குது அந்த வில்லேஜ். அங்கே வந்து எங்கள் தாத்தா வீடு இருக்குது, அங்கே போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த வில்லேஜ். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அப்படியே காலியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க வீடு. இங்கே தான் அங்கே சும்மா அப்படியே பேர்ட் வந்துச்சு, அதை பார்த்து அப்படியே சும்மா ரசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் ஃபேமிலி எல்லாம் அப்படியே சும்மா வாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் அப்படியே காலையில் ஒரு வாக் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டு வந்து அப்படியே வெளியில் உட்காந்து எல்லாம் அப்படியே காசிப் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் ஃபீல் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே சூப்பராக இருந்துச்சு அங்கோட வீடுகள்லாம். அங்கோட பீப்புளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக ரொம்பவே இன்னோசென்ட்டாக இருந்தாங்க பார்க்கும்போது. இங்கே டெல்லியிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரகண்ட்டாக இருப்பாங்க, அப்படியே நம்ம பேசினா திருப்பி பேசுவாங்க. பட் இங்கெல்லாம் அப்படியே இல்லை, எல்லாம் சாஃப்ட் நேச்சர். அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டோம் தாத்தா வீட்டில் இருந்து. அப்படியே சும்மா மானகிரின்னு ஒரு இடம், அங்கே போயிட்டோம் காலையிலேயே. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி அங்கே போகவே இல்லை. ஸோ இப்போ தான் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து அப்படியே போயிட்டோம். காலையில் அப்படியே எல்லாம் அடித்து பிடிச்சி ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு 4 இட்லியை தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு வேகமாக பஸ் வந்து பஸ்ஸில் அப்புறம் திருப்பி பிள்ளையார்பட்டி போக இன்னொரு பஸ் சேஞ்ச் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க இருக்க ஏரியாவிலேருந்து பஸ் ஸ்டாண்டும் அப்புறம் எங்கள் பிள்ளையார்பட்டி கொஞ்சம் தூரம், அதனால் ட்ராவல் பண்ணி வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வீடியோ. இந்த தமிழ்நாடுவோட ட்ரிப் ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சாச்சு. ஜாலியாக இருந்துச்சு. பாய் பாய்.